நான் தீபி. நான் செல்சி. இன்னைக்கு ஒரு சூப்பரான சேலஞ்ச் வீடியோ கொண்டு வந்திருக்கோம். நானா தீபிகாக்காவான்னு பாத்துருவோம். நானா செல்சியான்னு பாத்துருவோமா? ஓகே. இன்னைக்கு வந்து சேலஞ்ச் வீடியோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து ஒரு லவ் டைலாக் எழுதி வச்சிருக்கோம். அதோட மூவி என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஆமா, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். இது வந்து வாரணம் ஆயிரம் மூவில உள்ள லவ் டைலாக். ஆமா, இந்த மாதிரி நாங்க வந்து அந்த லவ் டைலாக சொல்லுவோம், அதை வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கலனா கீழே வச்சிருக்கிற மேக்கப் ஐட்டம்ஸ் வச்சு முகத்தை அசிங்கமாக்கி விட்டுற வேண்டியதா. ஆமா, அதுதான் இன்னைக்கு உள்ள பனிஷ்மெண்ட் உள்ள சேலஞ்ச். ஓகே, வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் டயலாகுக்குள்ள போலாம். ஓகே, யார் சொல்ல போறா? நீங்க. நான் போன தடவை நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன், இந்த தடவை நீங்க. ஆமாங்க, ஏற்கனவே நம்ம ஒரு சேலஞ்ச் வீடியோ போட்டிருக்கோம். அதுல யார் ஜெயிச்சா? யாருமே ஜெயிக்கல, ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு பனிஷ்மெண்ட். ஆமா, ரெண்டு பேருமே ஒரு தப்பு. சோ இன்னைக்கு வந்து யார் ஜெயிக்கிறான்னு பாத்துடலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் தீபிகா சொல்லுவாங்க. நான் சொல்றேன். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 7 டைலாக் வந்து தனித்தனி நோட்ல எழுதி வச்சிருக்கோம். அவளுக்கு நான் என்ன எழுதிருக்கேன்னு தெரியாது, எனக்கு நான் என்ன எழுதிருக்கேன்னு தெரியாது. சோ ஃபர்ஸ்ட் டைலாக் நான் வந்து சொல்லிடுறேன். ஹே, இங்க பாரு, உன் கண்ணுல என்ன பார்த்துட்டு என்னைக்கு இருந்தாலும் நீ எனக்கு தான்டா. வரட்டுமா? எனக்கு தாண்டாவா? க்ளூ தனுஷ் மூவி. இது வந்து இந்த பாட்டுலாம் வருமே, கடல் சம்பந்தமா வர்றது. அது வந்து என்னது? கண்டுபிடிச்சிட்டா? சூப்பர் மூவி. கடல் கண்டுபிடிச்சிட்டா ஆல்மோஸ்ட். இந்த பாட்டு வருமே, என் கண்ணு மூவி பேரை சொல்லணும்ல, அதுதானே காம்படிஷனு. ஃபர்ஸ்டே பனிஷ்மெண்ட் வாங்கணும். கடல் ராசி அது வராது. மூவி பேருக்கு ஏதாவது க்ளூ இருக்கா? சரி, டைம். சார், மூவி பேருக்கு ஏதாவது க்ளூ இருக்கா? இது என்னங்க கதையா இருக்கு? அதுதானங்க சேலஞ்சு. தெரியுமா தெரியாதா? கவுண்டர் வேற இவ்வளவு டைம் கொடுத்தோம். 10 9 8 4 3 2 1 டைம்ஸ் அப். என்னாச்சு செல்சி? தோத்து விட்டாள். மரியான் அவ வந்து கடற்கரையில மீட் பண்ணும்போது சொல்லுவாங்க, அதெல்லாம் தெரியுதா? படம் பேர் சொல்லிட்டா. ஓகே, இப்ப நம்ம செல்சிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல நான் ஃபர்ஸ்ட் மீஸ் எல்லாம் வரைய மாட்டேன், அதனால நம்ம என்ன செய்யலாம், போட்டு விடுங்க. ஆட்டோகிராஃப். நம்ம வந்து பனிஷ்மெண்ட் தானே கொடுக்குறோம். ஆமா, அதனால செம்ம காமெடி. யாரும் சிரிச்சிடாதீங்க. நல்லாதான் எனக்கு நாம போறது இல்ல, இப்படிதான் வரும். கரெக்டா? நல்லா இருக்கா? ஆர்ட் மாதிரி இருக்கு. ஓகே, இப்ப நீ சொல்லு. ஃபர்ஸ்ட் இதுலயே பேசலாம். நம்ம டைலாக்லாம் தெரியாது. ஓகே, இந்த பிடிப்பாங்களா பார்ப்போம். உனக்கு எப்படின்னு தெரியல, ஆனா எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும். அப்பவும் இப்பவும் எப்பவுமே உன்னை அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது. உனக்கு எப்படின்னு தெரியல, உனக்கு எப்படி தெரியல, எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும். அப்பவும் எப்பவும் எப்பவுமே உன்னை அப்படிதான் விட்டுட்டு போக முடியாது. தெரிஞ்சிருக்கும் போல. இல்ல தெரியல, சத்தியமா தெரியல. சரி, ஓகே. அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது. சரி, க்ளூ கொடுங்க. இது வந்து ஒரு சிவகார்த்திகேயன் மூவி. சிவகார்த்திகேயன் மூவியா? விட்டுட்டு போக முடியாது. நர்ஸா இருப்பானா? ரெமோவா? நோ, நோன்னு சொல்லிட்டாலே.
ஐயோ சரி, time start பண்ணு. சரி டைம் ஸ்டார்ட் பண்ணுங்க 10 9 8 7 நயன்தாரா மூவியா 6 no 5 டாக்டர் 3 தெரியலங்க 2 தெரியல 1 done. ஐயோ அததான் நான் நினைச்சேன் சொல்லவே இல்ல அட கடவுளே சரி அப்புறம் தான் நான் நினைச்சேன் நினைச்சேன் நான் கண்டிப்பா பரிசு வந்துட்டேன். இவ எடுத்தது வைடமா எடுக்கிறதா ஒத்துக்க முடியாது ஆனா 6 பாட்டு இருக்குல்ல 6 பாட்டு இருந்துட்டு பாட்டு கிடையாது டைலாக். ஆமா, அது அது. மாத்தி போறீங்க. இத வச்சு நம்ம இன்னைக்கு தீபிகாக்கு அழகு பண்ணிவிடும் லைட்டா. நம்ம ஏற்கனவே ரொம்ப அழகு இதுல மைய ஏற்கனவே இந்த கலர். ஐயோ என்ன பாப்பா போட்டா வேற என்ன நமக்கு வைக்க தெரியும். சரி விடு எங்க அம்மா வச்சதான் நினைச்சுக்கிறேன் கண்ணத்துல வேற போதா ரொம்ப லிஸ்ட் பெருசா அது என்ன 6 டைலாக் இருக்கு திரும்ப இது என்னங்க இது கோலம் இது நான் எவ்வளவு அழகா போட்டுட்டு இருக்கேன் அவளுக்கு இது அழகா நான் இன்னும் 6 டைலாக் இருக்கு அது வரை அசிங்கமா தெரியக்கூடாதுன்னு ஃபர்ஸ்டே நல்லா அழகா எவ்வளவு அழகா மான் மாதிரி design அடுத்து பண்ணி வந்து நம்ம ஆட்டோகிராஃப் போட்டு விட்டுறோம் மூஞ்சில. இங்க பாருங்க சரி ஓகே நெக்ஸ்ட் போங்க. இப்ப நம்ம நல்லா மாட்டி விடுற மாதிரி நம்ம வந்து நல்ல டைலாகா ஃபேமஸ் டைலாகா எழுதிருக்கோம் அப்படி இது ஃபேமஸ் டைலாக் இல்லன்னு யாரும் சொல்லி இது ரொம்ப ஃபேமஸ். லவ் பண்றவங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படி அப்ப நமக்கு தெரியாது இல்ல போல. அப்ப நமக்கு தெரிய வாய்ப்பு செகண்ட் டைலாக் போட்டுமா போ இல்ல நல்லா கவனி போக வேண்டாமா? போட்டுமா பல இடத்துல தேடினேன் இன்னைக்கு பொய் சொன்ன மாதிரி நாளைக்கும் பொய் சொல்லக்கூடாது நேத்து நீ மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னதை நானும் பார்த்தேன் 90s kids உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இன்னொரு தடவை சொல்லுங்க தீபிகா. போட்டுமா பல இடத்துல தேடினேன்னு இன்னைக்கு பொய் சொன்ன மாதிரி நாளைக்கும் பொய் சொல்லக்கூடாது நேத்து நீ மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்ன பார்த்ததை நானும் பார்த்தேன் விஜய் படமா? எஸ் ஷாலினி நடிச்சதா? ஆல்மோஸ்ட் ரைட் எனக்கு அந்த படம் என்ன தாலாட்டு ஐயோ நம்ம சொன்ன டைலாகே அந்த மாதிரி அவ கண்டுபிடிக்கிற மாதிரி அது அழகா சொன்ன அப்படியே சொல்றா பாருங்க இல்ல அதுக்கு நான் அந்த படம் பாத்துக்க மாட்டேன். அடுத்த அந்த படம் வேற தெரியாது எனக்கு. அலைப்பாயுதா இல்ல இல்ல அலைப்பாயுதா 10 கிடையாது இது பாருங்க இவ எவ்வளவு டைம் எடுத்துக்க எனக்கு மட்டும் எப்படி கொடுத்தா 10 9 8 நம்ம மேல அவுட் ஆக்குறது 7 6 5 4 3 2 காதல் மட்டும் தான் தெரியும். அதுக்கு தெரியாது. அப்படி எப்படினாலும் அவுட்டு காதல் சரி சொல்லுங்க காதலுக்கு மரியாதை ஸ்டாலின் வந்து விஜய் கிட்ட வந்து அதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்பா அப்ப வந்து விஜய் சொல்லுவான் மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருக்குன்னு சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சுட்டேன். அந்த படத்துல தான் நிறைய இப்ப அவ பாதி கண்டுபிடிச்சால அதனால நம்ம பாதி வேலை பார்ப்போம் வா இங்க இதுல வேலைக்கு ஆகாது குத்துது. நம்ம வந்து நல்லா எதமா நல்லா கிளீனா பண்ணணும் நம்ம வேலையை காட்டு நம்ம போடுற மீசை எப்படி இருக்குன்னு சொல்லி மார்க் போடுங்க தீபிகாவோட கலை திறமையை காட்டுறாங்க இப்பதான். போட்டாச்சு கண்ண வரை மீசை போட்டு இது மீச மயம் இல்ல எங்கேயோ எழுதிட்டு போறாங்க. எனக்கு அவ்வளவுதான் தெரியுது இப்படி காமிச்சீங்கன்னா டைரி ஓபன் பண்ணி வச்சுட்டேன் பார்த்துலாம் கண்டுபிடிக்க முடியாதுல்ல டைலாக் தானே சொல்ல போறோம் எப்படின்னாலும் சொல்லு சரி ஓகே. ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன தவிர வேற எவளையாவது பார்த்தா கொன்னுடுவேன். திரும்ப திரும்ப சொல்றேன் என்ன தவிர வேற யாரையும் இல்லையா தொலைஞ்சிடுவேன். ஓகே சொல்லுங்க. நம்ம ஸ்னேகா தானே? ஸ்னேகா ஓகே. என்ன தவிர வேற யாராவது நீ பார்த்தா உன்னை தொலைச்சிடுவேன்னு சொல்றது நம்ம ஸ்னேகா விஜய். ஆனா படம் பேரு தான் வசீகரா. கரெக்டா? ஸ்னேகாட எல்லாம் தெரியாம இருக்குமா? ஒரு பாயிண்ட் ஜெயிச்சிட்டோம். சரி அடுத்து
நான் சாகும்போது பாக்குற கடைசி முகம் உன்னுடையதா தான் இருக்கணும். சரி இன்னொரு வாட்டி இப்படி பேசாதடா. சரி பேசாதடி. நான் சாகும்போது இப்படி சொல்லணும். நான் சாகும்போது பாக்குற கடைசி முகம் உன்னுடையதா தான் இருக்கணும். இப்படி பேச சரி அவ்வளவுதான் டைலாகே அவ்வளவுதான். ஹீரோ யாரு? இன்னொரு வாட்டி இப்படி பேசாத சார். ஹீரோ வந்து இப்ப ரொம்ப ஐயோ ஹீரோ கொடுத்தா கண்டுபிடிச்சிருவா கண்டிப்பா. ஹீரோ வந்து நம்ம ஆக்டர் ஆர்யா இருக்காருல்ல, அவரோட பிரதர். ஆர்யாக்கு பிரதர் வேற இருக்கா? அப்ப கஷ்டம் போனி போல தெரியாது வராது. ஆயிலைக்காதம்மா. சரி சொல், ஹீரோ பேர் சொல்லுங்க திவ்யாக்கா. பேர் தெரியாதா? சரி ஹீரோயினி பேரு? ஹீரோயினி பேரு இப்படி சொல்றேன். ஹீரோயின் பேர் வந்து யாரு தெரியுமா? அவ பேர் எனக்கு ஒழுங்கா தெரியாது. ஆனா வந்து ஒன்ன போல ஒருத்தன அப்படி வரும்ல ஒரு படம். இந்த இவ சசிகுமார், வெற்றிவேல் சக்திவேல், அதுல வந்து சசிகுமாரோட லவ்வரா இருப்பா. சசிகுமாரோட லவ்வரா தான் இருப்பா. அந்த பேர் வச்சுக்கோ. ஆர்யா தம்பி யாரு? அவர்கிட்ட போய் கேளு. அவன் பேர் தெரியாது உங்களுக்கு? எனக்கு அவன் பேர் தெரியல. ஆர்யாக்கு தம்பி உண்மையில? ஆமா இருக்கு உண்மையாவே இருக்கு. ஆர்யா தம்பி யாரு இல்லையா? இன்னொருத்தர் சொன்னா நான் சாகும்போது பாக்குற கடைசி முகம் உன்னுடையதா தான் இருக்கணும். இன்னொரு வாட்டி இப்படி பேசாத அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆமா இந்த படத்துல அதான் ஃபேமஸ் டைலாக். படம் ஃபேமஸான்னு கேட்டேன். படம் ஹிட் தானே. 2014 வந்திருக்கலாம். இயர் வரை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா நாங்க அந்த டைம் காலேஜ் எல்லாம் படிச்சோம், அதனால 2014 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 14 அந்த ஹீரோயின் ஆட்டாளா? மைடப்ப எடுக்க கூடாது, போலீஸ்காரங்க புடிச்சு போயிருவாங்க. தெரியல. அமர காவியம். சத்தியமா அந்த படம் தெரியாது. நீங்க ஓகே இப்ப யாரு அதிகமா பனிஷ்மெண்ட் அவளுக்கு தானே. இது சித்திக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்போம். இப்ப சித்திக்கு அடுத்த மிஸ்ஸையும் வரைஞ்சு விட்டுருவோம். இருந்தாலும் பாருங்க நான் எவ்வளவு அழகா நான் போட்டு விட்டுருக்கேன். தெரியவே தெரியாது. இப்படி கஷ்டமான படம்லாம் இருக்கீங்க. சரி இது ஒன்னோடதுல எனக்கு தெரியாத படம் வராமல இருக்க போது. ஹீரோ யாரு தெரியலையே? அமரங்காவியம். நான் ஈஸியா எடுத்துக்கிறேன். வீடியோ எடுத்து முடிச்சோடனே போய் பாரு. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியும்பா. அது உண்மையா ஆர்யாவோட தம்பியான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சரி ஓகே மீசை போட்டாச்சு. நம்ம மீசை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லி நன்றி. அங்க பாரு. காட்டு. அவங்களுக்கு காட்டு நல்லா இருக்காங்க, பொட்டு நல்லா இருக்கான்னு காட்டு. சரி நான் இப்போ கேளு. அவ என் மகாராணி, அவ என் தேவதை, அவ என் உசுறு, அவ என் கொலசாமி. எனக்கு அவ பிடிக்கும், அவளைதான் பிடிக்கும், அவளை மட்டும்தான் பிடிக்கும். தாயில சொல்லி வச்சிருக்கேன். அவங்கிட்ட இருந்து ஏமாத்துறதுக்காக பென்சில் ஒழிச்சு வச்சிருக்கேன். அவ என் மகாராணி, அவ என் மகாராணி, தேவதை, கொலசாமி, என் உசுறு, அவளை பிடிக்கும், அவளைதான் பிடிக்கும், அவளை மட்டும்தான் பிடிக்கும். இது நம்ம கார்த்தி டைலாகா? நோ, விஜய் சேதுபதி. ஓஹோ, விஜய் சேதுபதி டைலாக் தெரியாம இருக்குமா? அவ என் மகாராணி, அவ என் தேவதை, இங்க பாருங்க இவள அதுக்கு போயிட்டா. நம்மளுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அவ்வளவுதான். 7 ஹீரோயினி பேர் எனக்கு தெரியாது. அவ வந்து அந்த அளவுக்கு எந்த படம் நடிச்சது இல்ல. 7 6 ஐயோ நல்லா இருக்குமே இந்த படம். பேர் வர மாட்டேங்குது. 4 விஜய் சேதுபதி என்னென்ன படம் நடிச்சிருக்காரு? விஜய் சேதுபதி நிறைய நடிச்சிருக்காரு. 1 0 பேர் சொல்லு. கருப்பேன். அதானே பாத்திருக்கீங்களா? ஓகே பாத்திருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணுங்க. இப்ப வந்து இதை கொடுங்க, அதை எதுக்கு வச்சிருக்கீங்க? அசிங்கமாக்கணும் முடியுங்க. இங்க பாருங்க, நான் கூட எவ்வளவு ஒரு நேர்மையா நடந்துக்கிறேன். அவன் என்ன பண்றான்னு மட்டும் பாருங்க. வந்து எல்லாத்தையும் சீக்கிரம் கண்டுபிடிக்காம எப்பமா தான் இருக்காங்க. அதனால அவங்க கிடைக்கிற பனிஷ்மெண்ட எவ்வளவு அசிங்கமாக்க முடியுமோ அவ்வளவு அசிங்கமாக்கி விட்டுறோம். நெத்திய மட்டும் தான் எனக்கு விட்டு வைக்கணும். அப்புறம் என்ன அவங்களுக்கு அடையாளம் தெரியாம பேசுறது. இது என்னங்க இது ரொம்ப ஓவரா இல்லையா? நீங்க செல்சி பண்றது நீங்களே சொல்லுங்க, நியாயமா அநியாயமான்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. இந்த மீஸ் நம்ம ஏன் இதையும் அடிச்சுட்டு போயிருவோம்.
சூப்பரா இருக்கான்னு சொல்லுங்க. ஓகே, அடுத்த டைலாக் போயிருவோமா? ரப்பர் பேண்ட் வாயில வைக்காத. சரி. காக்கா தீட்டு போச்சு. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டைலாக் நான் கேட்க போறேன். இது கூட அவளுக்கு தெரியலன்னு வைங்களேன், இவெல்லாம் ரொம்ப ரொம்ப வேஸ்ட். சரி, ஓகே, வேஸ்டா இருந்து போறேன். இந்த உலகத்திலேயே என்னை விட கொடுத்து வச்சவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா காதலிக்கும் போது எல்லாரும் சொல்லுவாங்க உனக்காக நான் இதயத்தை கொடுப்பேன்னு. ஆனா எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த படமும் எனக்கு தெரியும். உனக்கு என்ன பேர்? நான் சொன்னேனா எவ்வளவு படம் இதயத்தை திருடாதையா? தப்பு. எனக்கு இந்த சொன்ன எல்லா படமே தெரிஞ்சு, எனக்கு படம் பேர் தான் தெரியல. சேம் கருப்பன் கூட எனக்கு அப்படிதான் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு, ஆனா பேர் தெரியல. இப்ப பாருங்க, கண்ணுக்குள்ளலாம் அடிச்சு வச்சிருக்கேன். சரி, தெரியல. தெரியல. ஓகேவா? நெஞ்சிருக்கும் வரை. படம் எல்லா அவுட். நீ சொல்லிப்போ. ஜெயிச்சு விட்டாள். நான் சொல்லணும் வேற. நீங்க டைலாக சொல்லு. ஆமா, பனிஷ்மெண்ட் குடுக்கல பாரு. நம்ம எந்த அளவுக்கு நல்ல பனிஷ்மெண்ட் டப்பாவை தூக்கிட்டு போயிட்டான் ஜோன்ஸ். வாங்கிட்டு வாங்க. இந்த ஒரு பொட்டு கிடக்கு, பொட்டு டப்பா. பவுடர் தான் போட போறீங்களா? நான் பவுடர் போடல. திருப்பியும் கலை திறமையை காட்ட போறாங்க. காட்டுங்க. இப்ப பாருங்க, அவளே ஓடிடுவா நம்ம கலை திறமையை பார்த்து. எனக்கு மட்டும் இங்கெல்லாம் வச்சா கொண்டா தாடி போட்டு விடுவோம். அம்மா இருமா, பவுடர் அடிச்சு விட்டு போயிரும். என்ன ஏதாவது பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பிடிக்காது எந்த அந்த மாதிரி பெண்கள் இன்னும் உலகத்துல பிறக்கல. தமிழ்நாட்டுல ஆம்பளை வேஷம் தான், ஆம்பளை வேஷம் தான் போட்டு விட்டுருக்கீங்க. அதுக்குன்னு வேஷம் போட்டப்போ பொம்பளை எல்லாம் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. பாவம் எங்கேயாவது இழுப்பி விட்டுற கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விட்டேன். ஓகே, இந்த மைய தலையில தேய்ச்சிருவோம். அடுத்து சொல்லு. மொத்தம் எத்தனை டைலாக் சொல்லி இருக்கீங்கக்கா? மொத்தமா 4 பனிஷ்மெண்ட் என்னாலே தெரிஞ்சிடும். 1 2 3. நான் ஒண்ணு கூட கண்டுபிடிக்கல. ஒண்ணு கண்டுபிடிச்சியே நீ? நீங்க தான் ஒண்ணு கண்டுபிடிச்சீங்க. இல்லையே, நீ ஒண்ணு கண்டுபிடிச்சியே. பிடிக்கல. சரி, இப்ப நான் ஒரு ஈஸியான டைலாக். ஆமா ஆமா, ஒண்ணு கூட நீ கண்டுபிடிக்கல. அவனுக்கு பிடிச்சிருந்தா அவனுக்காக என்ன வேணா செய்வான். என்ன கொஞ்சம் ஃப்ராடு, நடிப்பான். ஆனா லவ் கொஞ்சம் இல்ல, நிறைய இருக்கு. அவனுக்கு பிடிச்சிருந்தா என்ன வேணா பண்ணுவான், என்ன வேணா செய்வான். என்ன கொஞ்சம் ஃப்ராடு, நடிப்பான். ஆனா லவ் கொஞ்சம் இல்ல, நிறையவே இருக்கு. அப்படியா? கீர்த்தி சுரேஷ் ஹீரோயின். அப்ப நம்ம ரெமோவா இருக்கோம். கரெக்ட். தப்பிச்சிட்டாங்க. தப்பிச்சுட்டேன். ஜே எல்லாம் சேர்ஸ் போட்டுக்கோங்க. இந்த டைலாக் தெரியல அவ்வளவுதான். ஆமா, வேஸ்ட். என்ன சரி, ஓகே. அடுத்து நான் சொல்லுமா, எடுக்காதம்மா. கொஞ்சம் ஈஸியா சொல்லுங்க. ஒண்ணு கூட கண்டுபிடிக்கல. அர்த்தமா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப ஈஸி. அவ எப்படி படம் பேரு போன தடவை நான் டைலாக் ஈஸியா தானே சொன்னேன். காதல் படம் பேர் தெரியல. அது மாதிரி இப்பவும் ஈஸியா ஒண்ணு சொல்றேன். கல்யாணம் பண்ணிக்கலாம் ஜெசி. என்னை தாண்டி வருவாயா? சூப்பர். தப்பிச்சுட்டா. அடுத்து போ. நம்ம லைஃப்ல நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை விட்டு போனாங்களா, நம்மளும் போகணும் இல்ல. என்னைக்கா ஒரு நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப் மாறும். சில்லுன்னு ஒரு காதல் நோ இல்லையா? நம்ம லைஃப்ல நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை விட்டு போனா நாமளும் போகணும் இல்ல. என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம லைஃப் நமக்கு பிடிச்ச மாதிரி மாறும். சரி, ஹீரோ. ஆரியா. அப்ப ராஜாராணி. கரெக்டா? தப்பிச்சிட்டோம். அடுத்து இப்போ செம்ம ஈஸியான டைலாக். இது எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு பேர் சொன்னாலே படம் பேர் சொல்லிடுவாங்க. அன்பு செல்வன், வெக்கத்தை விட்டு சொல்றேன்.
சொல்லுங்க. அதுல எனக்கு ஆக்சுவலா எனக்கு எந்த வெக்கமும் இல்ல அதுல. காதலிக்கிறேன். காக்க. பத்தீங்களாங்க, கண்டுபிடிச்சிட்டா. அன்புச்செல்வன்ங்கிற பேரை சொன்னாலே கண்டுபிடிச்சிருக்கணும். ஓகே, தப்பிச்சிட்டா. அடுத்து இதெல்லாம் 1 2 3 4 சுட்டேன். என்ன பண்ணுவேன், இப்படியே கண்ணுல தண்ணி ஊத்தும். உன்கிட்ட கத்துவேன், உன்னை பிடிச்சி தள்ளி விடுவேன், ஓடி போய் அப்பா மடியில படுத்து அழுவேன். நான் ஒருத்தங்கிட்ட ஏமாந்துட்டேன்னு சொல்லுவேன். பட் அதெல்லாம் நடக்காது, எனக்கு தெரியும். உனக்கு லவ் பண்ணவே ஒழுங்கா தெரியாது, நீயா போய் சொல்லுவ? சீ போடா. சொல்லவா? கதிர்வேலன் காதலா? நயன்தாராவா? இல்ல. மறுபடியும் சொல்லு. என்ன பண்ணுவேன், இப்படிதான் கண்ணுல தண்ணி ஊத்தும். உன்கிட்ட கத்துவேன், உன்னை பிடிச்சி தள்ளி விடுவேன், ஓடி போய் அப்பா மடியில போய் படுத்து அழுவேன். நான் ஒருத்தங்கிட்ட ஏமாந்துட்டேன்னு சொல்லுவேன். பட் அதெல்லாம் நடக்காது, எனக்கு தெரியும். உனக்கு லவ் பண்ணவே ஒழுங்கா தெரியல, நீயா போய் சொல்லுவ? சீ போடா. சரி, ஆக்ட்ரஸ் சொல்லு. ஆக்ட்ரஸ் ஹன்சிகா. ஹன்சிகா ட்ரூவா லவ் பண்ணாங்களா? அந்த படத்துல நம்ம இந்த படத்துல ஜெயம் ரவியை ஏமாத்திட்டு போயிருவா. ஓகே. ரோமியோ ஜூலியட்ல. பிரியாணியா? சரி, பிரியாணி படமா? இல்ல, இரு. ஃபாஸ்டா என்னது? 6 நல்ல மெதுவா இல்ல, அதுக்குள்ளே மறந்து பெரும்போல யோசிக்கணும். அப்படின்னு தெரியலங்க. 0 தெரியல. மான் கராத்தே. கண்டுபிடிச்சிருப்பாங்க. சிவகார்த்திகேயன் சொன்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பேன். ஓகே, இப்ப நம்ம பனிஷ்மெண்ட்கான டைம். எங்க என் கலை திறமையை காட்டுறேன். என்ன பென்சிலுங்கள? பென்சில் எங்கம்மா? அதை மைட்டப்பாவே கொடுங்க. இதை மைட்டப்பா தரமாட்டோம். அப்படி நல்லா பாத்தீங்களா? எனக்கு இப்படி வரைஞ்சிட்டு மைட்டப்பா தர மாட்டாங்க. அவன் மட்டும் எனக்கு ரொம்ப அழகா வச்சுட்டு இருக்கா. இப்ப நான் கொடுக்க பாப்பாக வச்சுட்டு இருக்கும். ஏற்கனவே அங்க அப்படிதான் இருக்கு. ஐயோ, பல பலன்னு தெரிஞ்ச மூக்கு பஞ்சராக்கிய வச்சிருக்காளே. 7 சொல்லிட்டோமா? நம்ம 7 டைலாக் சொல்லிட்டோமா? எண்ணி பாரு. யார் க்ளோஸ்அப்ல மட்டும் வராத எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க. 3 4 1 2 3 4 5 6 6 தான் சொல்லிருக்கோம். சரி, ஒண்ணு சொல்லுங்க. நான் சொல்லணும் இப்ப இல்ல. 6 டைலாக் தான் சொல்லிருக்கேன். லாஸ்ட் டைலாக். இனி எனக்கு இருக்கு சான்ஸ். இங்க பாரு. யாரு தடுத்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் சொல்றேன். இன்னும் டைலாக் சொல்லக்கூடாது. சும்மா சொன்னே, தெரியாது. இங்க பாரு. யாரு தடுத்தாலும், யாரு குறுக்க வந்தாலும் பருத்திரனா நீதான் பேச்சு என் பொண்டாட்டி. பருத்திரனா எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். பருத்திரல பேச்சு வராத. யாரு தடுத்தாலும் க்ளூ ஹீரோயின் சொல்லணுமா, ஹீரோ சொல்லணுமா? ஹீரோ நம்ம விஜய் சேதுபதி. பேச்சு ஃபேமஸான மூவி தான். அஃப்கோர்ஸ். தடுத்தாலும் நீதான் என் பொண்டாட்டி இல்ல. ஆமா, நீதான் பொண்டாட்டி. எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். இங்க பாரு. யாரு தடுத்தாலும், யாரு குறுக்க வந்தாலும் நீதான் பேச்சு என் பொண்டாட்டி. ஹீரோயின் எதுக்கு சொல்லணும்? 10 9 இப்படிதானே என்ன நான் நமக்கும் 10 எப்படினாலும் கண்டுபிடிக்க மாட்டான். 9 இதுக்கு போட்டு எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, இன்னொரு க்ளூ வேணா தரட்டுமா? இன்னொரு க்ளூ தரட்டுமா? அதுல வந்து ஹீரோயின் வந்து ஆடு திருடுவா. ஆடு திருடுவாளா? எனக்கு தெரியாது. தெரியாது. பனிஷ்மெண்ட் கொடுக்க இவ்வளவு வச்சிருக்காங்க. கொடுங்க. படம் பேர சொல்லிட்டு. படம் பேர் வந்து தென்மேற்கு பருவக்காற்று. படம் பேரே தெரியாது. சரி, ஓகே, நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவேன். என்னங்க
எங்க மைட்ட ஐயோ மைய கையில பிட்டானா சரி ஓகே பரவாயில்ல. நான் கொடுத்த பனிஷ்மெண்ட் தீபிகா கொடுத்தாங்கன்னா என்ன பத்தி பிட் அடிக்காது. நாங்க என்னங்க அவ்வளவு அழகா கொடுத்தோமா பனிஷ்மெண்ட்? உனக்கெல்லாம் வைக்க முடியாது. அதை விட இன்னும் அழகா கொடுப்போம் பனிஷ்மெண்ட். எங்க கட்டணும்? எது ரொம்ப அழகா இருக்கு? இதுதானங்க ரொம்ப அழகா இருக்கு இருக்கிறது. அங்க கொடுப்போமா? இப்படி ஒரு ஐடியா வந்திருக்கு இப்போ. நான் சொன்னதான். என்னங்க இது நான் போடுறது எல்லாமே அழகா இருக்கு அவளுக்கு. நிறைய விட்டு சொன்னேன். ஓகே அவங்களோட கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. இப்ப இரு அடுத்து நான் சொல்றேன் கண்டுபிடி. நீ சொல்லு. நான் இதான் லாஸ்ட். நம்மதான் மாற்றோமா அடுத்து கடைசி. தீபிகா இதை கண்டுபிடிப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா கண்டுபிடிக்க மாட்டாங்க. இன்னும் நம்ம பவுடர் அடிக்காம விட்டுட்டோமே. என்னது பவுடர் அடிக்காம விட்டுட்டேனே அது உனக்கு. இந்த ஊரே ஆச்சரியப்படுற மாதிரி பெரிய மீன் பிடிச்சியாம எப்படி வலை போட்டியா? ஆமா, ஆனா நானும் அந்த வலையில மாட்டிக்கிட்டேன். ஆஹா ரொம்ப தான். வலைய கடல்ல போடு, என் மேல போடாத. ஹீரோ ஹீரோ விஷ்ணு. விஷ்ணு கடல்ல வெண்ணிலா கபடி குழுல வரும். நான் பேர் என்னது? ஆமா அவன் பேர் விஷ்ணு தான். சரி நம்ம விஷ்ணு கடல் சம்பந்தப்பட்ட படம் நடிச்சது எந்த படம்? நீர்ப்பறவை. கரெக்டா? இல்ல. ஒரே ஆச்சரியப்படுற அளவுக்கு என்ன படம் போலீஸ் அதான் நடிச்சிருப்பா அதுல அப்படின்ட்டு. சோ இந்த சேலஞ்ச்ல ஜெயிச்சது யாரு? நீ எத்தனை கண்டுபிடிச்சிருக்க? நான் வந்து 1 நினைக்கிறேன். 1 நம்ம நீங்க பனிஷ்மெண்ட் என்ன தெரிஞ்சிடும்? 1 2 3 4 எனக்கு பனிஷ்மெண்ட். உங்களுக்கு 1 2 3 தான் இருக்கு. கண்டுபிடிச்சதே எல்லாம் ஜெயிச்சது நானு. மக்கள் எனக்காக கிளாப் பண்ணிக்கோங்க. இதை விட இந்த சேலஞ்ச் வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த சேலஞ்ச் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. எங்க 2 பேரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து நாங்க ஒரு டைலாக் சொல்றோம், அது என்ன மூவின்னு மறக்காம கமெண்ட்லயே சொல்லுங்க. ஆமா, இதை விட இந்த சேலஞ்ச் வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. எங்க வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. எங்க 2 பேரையும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து நாங்க ஒரு மூவியோட டைலாக் சொல்றோம், அது என்ன மூவின்னு மறக்காம கமெண்ட்லயே சொல்லிட்டு போயிருங்க. ஆமா, இன்னைக்கு இரவு 7 மணிக்கு தோட்டத்திற்கு வரவும். தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. பாய் சொந்தங்களே.